எகிரி அடிக்கும் ஈரான், ஆட்டம் கண்ட அமெரிக்கா, முடிவுக்கு வருகிறது போர். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதல் கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய போது கொடூர தாக்குதலில் ஈரான் சுப்ரீம் லீடர் காமேனி கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஈரான் பதிலடி கொடுத்து வருவதால் போர் முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. போரால் ஏற்படும் பாதிப்புகள் சர்வதேச அளவில் எதிரொலிக்க ஆரம்பித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு விரிவான 7 அம்ச திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளது. மத்திய கிழக்கில் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்த 7 விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும், இதில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்றும் ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. பிராந்தியத்தில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த இதுதான் ஒரே வழி எனவும் ஈரான் கூறுகிறது. மாறிவரும் போர்க்கள சூழ்நிலைகளையும் ஈரானின் தற்போதைய நிலையையும் கருத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் ஈரான் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கமான போர் நிறுத்த நிபந்தனைகளை தாண்டியும் ஈரான் சில முக்கியமான விஷயங்களை இதில் கூறியுள்ளது. அவை ராணுவம், அரசியல், பொருளாதார மாற்றங்களை நாடுகின்றன. அந்த 7 நிபந்தனைகள் இதுதான். தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. அமெரிக்கா இனி எப்போதும் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்பதற்கு உறுதியளிக்க வேண்டும். மேற்காசியாவில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் மூட வேண்டும். இது அமெரிக்க ராணுவத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக உள்ளது. அனைத்து பிராந்திய மோதல்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கும் சிக்கலுக்கு நிரந்தர முடிவுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹார்மூஸ் ஜலசந்தியை யார் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான விதிமுறை உருவாக்கப்பட வேண்டும். இது ஈரானின் கட்டுப்பாட்டில் விடப்பட வேண்டும். ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும். மின்சாரத்திற்காகவே அணுசக்தி திட்டத்தை மேற்கொள்கிறோம். இதற்கு முழு ஆதரவு தரப்பட வேண்டும். வழக்கமான சோதனைகளுக்கு ஈரான் உடன்படும். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஈரானுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்ற 7 அம்ச திட்டத்தை ஈரான் வகுத்துள்ளது. இந்த 7 அம்சங்களையும் ஏற்றுக்கொண்டால் போரை முடிவுக்கு கொண்டுவர சம்மதிப்பதாக ஈரான் கூறுகிறது. இத்தனை காலம் மேற்பார்வைக்கு இணங்காமல் ஈரான் இருந்த நிலையில் இப்போது சர்வதேச அணுசக்தி ஏஜென்சியின் மேற்பார்வைக்கு உட்பட சம்மதித்துள்ளது. சர்வதேச அணுசக்தி ஏஜென்சிக்கு இணங்க தனது அணுசக்தி திட்டத்தில் அம்சங்களை மேற்கொள்ள ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளது. இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை ஏற்றுக்கொள்ளுமா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. மற்ற கோரிக்கைகளை எல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வளைகுடாவில் இருக்கும் அனைத்து அமெரிக்க தளங்களையும் மூடுவது என்பதை அமெரிக்கா ஏற்க வாய்ப்பே இல்லை. உலகெங்கும் அமெரிக்கா தனது ராணுவ தளத்தை நிறுவியுள்ளது. இதுவே அமெரிக்காவிற்கு ஒருவித கண்ட்ரோலை தருகிறது. எல்லா நாடுகளும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கவும் அந்த நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமெரிக்க தளங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அந்த தளங்களை மூடச் சொல்வதை அமெரிக்கா ஏற்க வாய்ப்பே இல்லை என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஈரான் இந்த 7 அம்ச திட்டங்கள் வாயிலாக இந்த போர் தங்களின் மீதான கடைசி போராக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறது. இதில் ட்ரம்ப் என்ன முடிவுக்கு வரப்போகிறார் என்பதற்கு வரும் நாட்களில் பதில் கிடைத்துவிடும்.